இப்ப இந்த இரண்டுக்கு மறுப்பு அவங்களால சொல்ல முடியாது. இப்ப இந்த பிஜேபி வெளியிட்டுச்சா, சிபிஐ வெளியிட்டுச்சா, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் இவங்க இதை பண்ணிருக்காங்கன்னு தொடர்ச்சியா நம்ம போன்ற ஊடகங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா? அப்போ கூட விஜய் ரசிகர்களுக்கு அப்பெல்லாம் இருக்காதுன்னாங்க. செந்தில் பாலாஜி ஸ்ப்ரே அடிச்சு கொண்டுட்டாரு, செந்தில் பாலாஜி கத்தி வச்சு குத்திட்டார். அந்த செந்தில் பாலாஜி சிபிஐக்கு போயிட்டு வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நிறுத்தி நிதானமா பேசிட்டு போயிட்டாரு செய்தியாளர்கிட்ட. ஆனா விஜய் மீது என்னங்க நீங்க ஷூட்டிங் எடுத்துதான் இத்தனை பேர் செத்து போயிருக்காங்கன்னா பதில் வரல. இது ஷூட்டிங் எடுத்ததுங்கிறது இப்ப கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. விஜய் மட்டும் கைது செய்ய மாட்டாரு. இந்த சினிமா தொடர்புடைய ப்ரொடக்ஷன் மேனேஜரு, ப்ரொடியூசரு, இயக்குனர் யார் ஹெச் வினோத்னு நினைக்கிறேன், ஜனநாயகம் ஹெச் வினோத் தானே, ஹெச் வினோத் உட்பட கைது செய்ய வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் உண்மையை சொல்லணும். சார் நான் டைரக்டரா இருந்தாலும் விஜய் தான் சார் ஆசைப்பட்டாரு, அவர் ஆசைக்காக தான் பண்ணோம்னா அவர் விஜயை பார்த்து சொல்லணும். ஏன்னா சில நேரங்களில் இயக்குநர்களை நடிகர்கள் டாமினேட் பண்ணுவாங்க. நான் என்ன சார் பண்றதுன்னு ஹெச் வினோத் நான் ஒரு பிள்ளை பூச்சி சார்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் படத்தின் இயக்குனர் என்ற முறையில், தயாரிப்பாளர் என்ற முடிப்பில், ஈவன் ஒளிப்பதிவாளர் என்ற முறையில் கூட நீங்க எப்படி பெர்மிஷன் வாங்காம ஷூட்டிங் எடுத்தீங்க? ஒரு சினிமா ஷூட்டிங்கை பொது இடத்துல எடுக்க முடியாது சார். கல்லலர்களுக்கு கூட்டம் கூடுறத வந்து நீங்க சினிமா ஷூட்டிங்கா எடுத்துட்டு போய் காமிக்க முடியுமா? கிடையாது. ஆர்கியூ ஷாட், ஏற்கனவே இருக்க ஷாட்டை தான் நீங்க படத்துக்கு பயன்படுத்த முடியும். பொதுமக்களுக்கு தொந்தரவு தர மாதிரி நீங்க ஷூட்டிங் எடுக்கவே முடியாது. அது பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அந்த கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டமா இருக்கணும், சினிமாக்காரங்களா இருக்கணும், அனைவரும் துணை நடிகர்களா இருக்கணும், அப்படி பேருக்கும் பணம் கொடுத்துருக்கணும். நீ பணம் கொடுக்காம விஜயை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு அப்பாவிகளு, கால் நடக்க முடியாது, கை நடக்க முடியாதுங்க, கர்ப்பிணிகள், குழந்தைகள் எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு ஷூட்டிங்காக நடந்த கொடூரம்.